பொருட்செல்வம் தெய்வ பிள்ளையை தந்தருளி குடும்பத்திலே 5 பரம்பரை 250 வரிகள் கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கை நிறைவேறும். ஆதிமாரியம்மன் நிறையா 10 தலைமுறையாக இருக்குது இந்த கோயில். இன்னைக்கு கோயில் ரொம்ப சிறப்பு, எங்களுக்கு ஒரு பெருமை. மறுபடியும் நீங்க பூர்ணாவதி பட்டத்தை தொட்டு கும்பிடணும்னு நினைச்சா 12 வருஷம் காத்திருக்கலாம். ஆகவே இது உங்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. எல்லாரும் கும்பிட்டுங்க. கிட்டத்தட்ட 2-3 கவுண்டர் போட்டு ஸ்பீடாக வந்துட்டு அன்னதானத்தையும் பக்காவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. கும்பாபிஷேகம் பொதுவாக ஒரு கோவிலுக்கு பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அதாவது இறைவனுடைய ஆற்றலை நாம் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய இடம்தான் கோவிலும் அதனுடைய திரு உருவச் சிலைகளும். கலசங்கள் தங்களுடைய கூரிய முனை வழியாக பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை ஈர்த்து சேர்த்து அடியிலே இருக்கக்கூடிய எந்திர தகடுகளின் பேரிலும் சுவாமியினுடைய திரு உருவச் சிலைகளின் பேரிலும் பிரதிபலிக்குமாறு செய்யும். அதாவது கோவில் கோபுரத்திலே இருந்து வரக்கூடிய ஆற்றலானது காற்றாற்று வெள்ளம் போல வந்து சேரும். அந்த காற்றாற்று வெள்ளத்தை தடுத்து ஒரு அணை கட்டி டேங்க் வச்சா குடிக்கலாம், குளிக்கலாம், விவசாயம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். அதுபோல் ஆண்டவனுடைய அருள் சக்தியை ஈர்த்து சேர்த்து நம்மிடம் கொடுக்கக்கூடியது தான் தெய்வீக திரு உருவச் சிலைகளும் கோபுரங்களும் கலசங்களும். ஆகவே நமக்கு ஆண்டவனுடைய அருளை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் பெறுவதற்காகத்தான் கோவிலுக்கு போகிறோம். கோவிலிலே இருக்கக்கூடிய திரு உருவச் சிலைகளுக்கு நாம் எண்ணங்களை தெரிந்து கொண்டு நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால தான் கோவில் கட்டுறோம், கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணுறோம். ஹாய், ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் நகலூர் கிராமம் முனிப்பாளையம்ன்ற ஊரில் கும்பாபிஷேக விழா நடைபெற போகுது. இது என்ன கோயில்னு கேட்டுட்டிங்கன்னா ஆதிமாரியம்மன் கோவில், ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆதிமாரியம்மன் கோவில். கும்பாபிஷேக விழா வந்து வெகு சிறப்பாக வந்து நடைபெற போகுது.
பக்த கோடி பெருமக்களுக்கும் நன்மையும் தைரியமும் வீரமும் எடுக்கும் காரியத்தில் வெற்றியும் நீடித்த ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்ய லாபமும் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்ற 4 விதமான நன்மைகளும் தரும் ஆதிலட்சுமியின் அருளும் குழந்தைகளுக்கு சீரும் சிறப்பும் தரும் சந்தானலட்சுமியின் அருளும். மறுபடியும் நீங்க பூர்ணாவதி தட்டத்தை தொட்டு கும்பிடணும்னு நினைச்சா 12 வருஷம் காத்திருக்கலாம். மறுபடியும் இந்த வெடிவண்டி செலவுல ரூபாய் செலவுல ஒரு கோவில் கட்டினால்தான் மறுபடியும் கும்பாபிஷேகத்துக்கு போது கோவில் வந்து தொட்டு கும்பிட முடியும். ஆகவே இது உங்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. எல்லாரும் கும்பிட்டுங்க. அப்படியே வர வர தொட்டு கும்பிட்டுங்க. வாங்க வாசி வாசி அப்படியே வர வர தொட்டு கும்பிட்டுங்க. வாங்க 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 இப்படி வாங்க இப்படி வாங்க. 9 குண்டத்துக்கு 9 பூர்ணாவதி. அண்ணா கையிலேயே வச்சுங்க. மைக்ல சொல்லும் போது பண்ணலாம். கையிலேயே வச்சுங்க. கும்பாபிஷேகத்துக்கு கலசத்தோட தயாராக இருக்கிறாங்க. கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் கூட்டம். நல்லா வந்து எல்லா பக்தர்களும் தயாராக இருக்கிறாங்க. இன்னும் விரைவில் வந்து கும்பாபிஷேகம் தொடங்க உள்ளது. 9 to 10:30 எல்லாமே சுற்றியும் வந்து தயாராக இருக்கிறாங்க கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்கு. எல்லாமே அவங்கவுங்க ஸ்பாட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. எல்லா பக்கமும் சுற்றி கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவசியமே இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் வந்து கும்பாபிஷேக விழாலாம் வந்து பக்காவாக நடக்க போகுது. 12 நாள் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. செய்து வாழ்விலே கல்வி செல்வம் பொருட்செல்வம் தெய்வ பிள்ளையை தந்தருளி குடும்பத்திலே கிராமத்திலே ஒற்றுமையோடு மனமகிழ் ஆர்ச் கோபுரத்துக்கு தீபாவளியாக எல்லாரும் ஆர்ச் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுங்க. ஆலயத்தினுடைய நுழைவாயில் கோபுரம். அடுத்தது குறிச்சி கோபுரம். அடுத்தது சாலகோபுரம் கிழக்கு. சாலகோபுரம் கிழக்கு. அடுத்தது குறிஞ்சி கோபுரம். குறிஞ்சி கோபுரம் எல்லாரும் குறிஞ்சி கோபுரத்தை பாருங்க. வாசிப்பா வாசி வாசி குறிஞ்சி கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம். ஓம் நமஸ்காரே சர்வசந்தே சர்வமேவ தேனாஹ்னோதே சர்வம். கிழக்கு கோபுரம் சால கோபுரத்துக்கு பண்ணுங்கப்பா. சுத்தி இருக்கக்கூடிய 4 கோபுரத்துக்கு எல்லாம் சொல்லுங்க. சால கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம்.
முன்மண்டப மெத்தையில் இருக்கக்கூடிய சால கோபுரத்துக்கெல்லாம் கும்பாபிஷேகம் ஆகுது பாருங்க. சால கோபுரம் சின்ன கோபுரத்துக்கெல்லாம் கும்பாபிஷேகம் ஆகுது. ஓம் ரேம்பரமஜாமஹே சுவர்ணம் பட்டவர்தனம் பூர்வார்கமந்திரம் சத்யவன்மக்ஷேகமாமிருதாஹதே. ஓம் சகஸ்ரசே சதாவிதா சகலவாக்கியம் எல்லாம் ஜோரா கேட்டுட்டுங்க. சர்வ மங்கள எல்லாம் கலசு தெரியுது பாருங்க. கலசத்தை பார்த்து கும்பிடுங்க. ஓம் சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகத்வாத்ரே சீதலாகே நமோ நமः. அருணமணிவாங்கம் அக்ரேசம் கரண்டோ தவரஜதசூலம் கச்சதஸ்தா. சகலவாத்தியம் எல்லாம் ஜோரா கேட்டுட்டுங்க. எல்லாம் ஜோரா கேட்டுட்டுங்க. அரகரா சொல்லுங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சரணாகதேனார்த்தே பரித்ராணவிநாயகனே சர்வஸ்யாத்யகே தேவி நாராயணி நமோஸ்துதே. இந்த கலச தீர்த்தத்தை வாங்கிட்டு போய்ங்க. அப்படியே பேரல்ல கலச எல்லாத்துக்கும் ட்ரோன் தெளிக்கலாம். முதல்ல கோபுர கலசங்களுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு கலச ட்ரோன் வழியா தீர்த்து தெளிக்க தீர்த்து தெளிக்க ஆரம்பிங்க. ட்ரோன்ல தீர்த்து தெளிக்க ட்ரோன் வழியா எல்லாத்துக்கும் தீர்த்து தெளிக்க. எல்லாருக்கும் தீர்த்தம் வரும். மக்கள் யாரும் எங்கேயும் நகரவே வேண்டாம். எல்லாருக்கும் தீர்த்தம் வந்துடும். ரொம்ப நாள் ஆசையாக எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாருமே ஆசையாக நினச்சி கட்டின கோயில் இது. வெகு விமர்சையாக பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உழைப்புகளால் கஷ்டப்பட்டு இந்த லொக்கேஷனில் இருக்கிற கோயிலை விட நம்ம நல்லா பண்ணணும். அதே மாதிரி இந்த லொக்கேஷன் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுக்காக மக்கள் கட்டிக்கிறோம். அளவுக்கு சீரும் சிறப்பாக நல்லா படித்து மக்களும் சந்தோஷப்பட்டாங்க. அதாவது கும்பாபிஷேக கோயில் வந்து நல்லா மிக சிறப்பாக நடைபெற்றுச்சுங்க. அதாவது இந்த 12 நாளுக்கு முன்னாடி வந்து தீர்த்தக்கு போயிட்டு வந்தது. தீர்த்தத்தில் அங்கேருந்து வந்தது ஆடல் பாடல் எல்லாமே வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துக்கு வந்து எல்லாமே டான்ஸ் ஆடினாங்க. அதனால முனியப்படியம் ஆதிமாரியம்மன் இது வந்து திருத்துறைப்பூண்டியில் வந்து ஆதிமாரியம்மன் சிலை செஞ்சுட்டு வந்து இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சது. நல்லபடியாக 10ஆம் தேதி கும்பாபிஷேகம் முடிஞ்சது. சிறப்பாக அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அன்னதானத்துக்கும் வந்து கூட்டம் வந்து நல்லாவே இருக்குது. நல்ல கும்பாபிஷேகத்துக்கு மிக சிறப்பான கூட்டம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட 2-3 கவுண்டர் போட்டு ஸ்பீடாக வந்துட்டு அன்னதானத்தையும் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா லைன் போட்டு ஸ்பீடாக வந்து தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தோன்ற மாதிரியுமா அதனால தான் ஆதி மாதிரி இது வந்து நாங்கள் 7 வருஷத்துக்கு முன்னாடி தான். அண்ணா வணக்கம். நம்ம கோவில் திருவிழாவை பற்றி, அதாவது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோவில் திருப்பணி ஆரம்பிச்சிங்க, இந்த கோயில் வந்து எப்போ இருந்து இருக்குது, இதை மாதிரி ஒரு தகவல் மட்டும். அதாவது இந்த கோயில் வந்துங்க 5 தலை பரம்பரையாக இருந்திருக்கு. 5 பரம்பரை, அதாவது பல சமுதாயத்தினர், 5 சமுதாயத்தினர் இந்த கோயிலில் இந்த ஊரில் குடியிருந்திருக்கிறாங்க. இப்பொழுது வந்து நம்மளது தொட்டியநாயக்கர் சமுதாயத்தில் இப்போ வந்து சிறப்பான முறையில் இந்த அளவுக்கு எல்லாருடைய 250 குடியிருப்புகள் வரிகள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த விடாமுயற்சி எடுத்து 7 ஆண்டுகளாக, அதாவது
2018ஆம் வருடம் துவங்கி இப்பொழுது தான் 2025 10/2/25 திங்கட்கிழமை இன்றைய தினம் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் நமது ஊர் பொதுமக்களும் மற்றும் அனைத்து பொதுமக்களும் நம்மளுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து சிறப்பான முறையிலே நிதியுதவியும் மற்ற எல்லா வகையான சிறப்பான உதவிகள் செய்து இந்த அளவிற்கு நாம் சிறப்பான முறையிலே செய்திருக்கின்றோம். அது இந்த நமது முனியப்பம்பாளையம் ஊருக்கு கிடைத்த மிகவும் ஒரு சிறந்த பிரசாதமாகும். நன்றி, வணக்கம். நடக்கும் கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கை நிறைவேறும். எல்லா கோரிக்கையும் அந்த காலத்து மாரியம்மன் ஆதி மாரியம்மன் வந்து நிறையா 10 தலைமுறையாக இருக்குது இந்த கோயில், நம்மளுக்கே தெரியாது. கோயில் ரொம்ப சிறப்பு, எங்களுக்கு ஒரு பெருமை, ஊர் மக்களுக்கே பெருமை, எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு பெருமை, பொதுமக்களுக்கு ஒரு பெருமை. நன்றி. முழு மனசோட ஆத்தால வேண்டிக்கிட்டா அவங்க நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். you